வணக்கம் மக்களே. இப்போ நான் ஒரு 2 பேர்த்தோட போஸ்ட் போடுறேன். இவங்க உண்மையாலுமே ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தாங்களா இல்லை அவதூறுக்கு பிறந்தாங்களான்னு கேட்டு சொல்லுங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சீமான் அண்ணா வந்து 1 கோடியில் பென்ஸ் கார் வாங்கிட்டாராமா. அது வந்து இவங்களுக்கு அப்படியே பின்னாடி எரியுதாமா. என்னன்னா அவர் திருநிதியை வச்சு தான் இந்த காரை வாங்கினாரு அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்பிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. இவங்க மாதிரி எப்படி வந்துச்சு, இந்த கார் வாங்குற அளவுக்கு சீமான் அண்ணனுக்கு என்ன வருமானம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக மக்கள் கேட்கறாங்க, பொதுமக்கள் கேட்கறாங்க. சாதாரணமா ஒரு கார் வாங்கிறீங்க, ஆமாப்பா நான் வந்து எங்க அப்பா காசு தந்தாரு வாங்கினே சொல்லிருக்கலாம். இல்ல என்னுடைய மனைவி வீட்டுல இருந்து வருமானம் வந்துச்சு, இல்ல மனைவி கொடுத்தாங்க, இல்ல நகை அடம் வச்சு வாங்கினேன்னு சொல்லலாம். இல்ல திறநிதி மூலமா ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னு ஏதோ ஒரு பதில் சொல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து GLC 300 சொல்லிட்டு ஒரு கார்ல வராரு, 8ஆம் நம்பர் காரு. அந்த கார்ல வரும்போது லைக் நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஃபயர் விடுறாங்க, அழகா வீடியோ எல்லாம் எடுத்து போடுறாங்க, ஜம்முன்னு எடிட் பண்ணி சூப்பரா போடுறாங்க. அண்ணன் பாருங்க எவ்வளவு கெத்தா வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எனக்கு அப்ப என்ன தோணுன விஷயம் என்னன்னா, சரி இந்த கார் என்னதான் விலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நியர்லி இதுல AMG அதுன்னு சொல்லிட்டு சில வேரியன்ஸ் எல்லாம் இருக்கு. சரி மீடியம் மட்டும் இல்ல, நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி அவர் திரள்நிதி வச்சுதான் இந்த காரை வாங்கினாருன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க 2 பேரும் வக்கீல் தானே, ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்தை பத்தி விமர்சனம் பண்ணலாமா? நான் ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல நம்ம என்ன தொழிலுக்கு படிச்சோம் அப்படின்றதையே மறந்துட்டாங்க. சீமானுக்கு ஒண்ணுன்னா இப்படி ஜிப்ப திறந்துட்டு வந்து அவதூறு பரப்பினீங்களேடா. உங்க தளபதி விஜய் அவர் நடிச்ச புலிப்படத்துக்கு வருமான வரி கட்டாம 1.5 கோடி அபராதம் செலுத்தினாரு. அப்ப எங்க ஜிப்பெல்லாம் மூடிக்கிச்சோ, அதுக்கப்புறம் அவர் வாங்கின காருக்கு டாக்ஸ் கட்டாம இருந்தாரு. அப்ப எங்கடா போனீங்க? நீ கூட தான் கார்ல உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்க. எங்க போய் பிச்சை எடுத்த? மிஸ்டர் வண்டு, நீ போடுற ஒவ்வொரு அவதூறு வீடியோக்கும் என்கிட்ட இருந்து செருப்படி கன்ஃபார்ம்.